வணக்கம் எல்லாரும் என்ன செய்றீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஓகே, ரொம்ப வளவலா குழப்பலாம் வேணா நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏன் இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னா, ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப ஃபீவர் ஆயிடுச்சு. என்னால் பேசிக்கவே முடியல. தொண்டெல்லாம் ரொம்ப வலிக்குது. இப்பயுமே வலிக்குது. இருந்தாலுமே பரவாயில்லன்னு தான் வீடியோ போடுறேன். ஓகே, நம்ம நேரடியாக வீடியோக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம என்னத்தை பற்றி பேச போறோம்னா, SCP-009 The Red Eyes. இந்த SCP-009 வந்து அலாஸ்கால தான் லொக்கேட்டடா இருக்கு. ஸோ இதை வந்து சில மனுஷங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெட் ஐஸை வந்து ஒரு ஐலாண்டில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக பனி மூட்டமாக இருந்திருக்கு, வெறும் பனியாக இருந்திருக்கு. பனி இருக்க இடம்னாலே பனியாக தானே இருக்கும். ஸோ எல்லா இடமும் பனியாக இருந்திருக்கு. அதுக்குள்ளே போன நிறைய மனுஷங்க அங்கே உறைஞ்சி போய் இருந்திருக்காங்க. ஆனா அதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாருமே ரெட் கலரா இருக்கிற ஒரு ஐஸ்ல உறைஞ்சி, அந்த பழங்காலத்து மனுஷங்க எல்லாம் ஐஸ்ல அப்படியே உறைஞ்சி கட்டியா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உறைஞ்சி கட்டியா இருந்திருக்காங்க. ஸோ இந்த SCP ஃபவுண்டேஷனில் உள்ளவங்க இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஸோ போனவங்க ஃபேமிலிக்கு தெரியும் இல்லையா, அவங்க இந்த பிளேஸ்க்கு தான் போனாங்கன்னு சொல்லி. ஸோ போனவங்க மறுபடியும் வராதனால இவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே போலீஸ் அந்த லொக்கேஷனுக்கு போயிருக்காங்க. போன பிறகு என்ன நடக்குதுன்னா, போலீஸ்ல ஒரு ஆள் அதை பார்த்துருக்காரு. ஆக்சுவலி அவங்க ஏற்கனவே அன்னைக்கு ஐஸ் கட்டியால, ரெட் கலர் ஐஸ் கட்டியால உறைஞ்சி போன நிலைமையில இறந்து போய் கிடக்குற மனுஷங்களை அவருங்க பார்த்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்த உடனே என்ன செய்யறாங்கன்னா, அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அதை போய் தொட்டு பார்த்துருக்காங்க. தொட்டு பார்த்த போலீஸ்க்கும் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அவரும் அங்கனுக்கே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுறாரு. ரெட் கலர் ஐஸ் ஃபுல்லா அவர் உடம்பு ஃபுல்லா வந்து அப்படியே ரெட் கலர் ஆகி அங்கனையே விழுந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த SCP ஃபவுண்டேஷன்ல உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. ஸோ தெரிய வந்தோடனே SCP ஃபவுண்டேஷன் உள்ளவங்க அங்கே போகிறாங்க. அங்கே போய் அதை பற்றி ரீசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ரீசர்ச் பண்ணி பார்த்த உடனே தெரியுது இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த ரெட் ஐஸை பற்றி தெரிய வருது. ஸோ அந்த ரெட் ஐஸ் வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும். ஸோ அந்த குகை உள்ளுக்கு தான் அந்த ரெட் ஐஸ் இருக்கு. அது வந்து 3 சென்டிமீட்டர் அகலத்துல 3 சென்டிமீட்டர் அகலத்துல ஃபுல்லி ரெட் ஐஸ் வாட்டரால நிரப்பப்பட்ட ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்திருக்குது. ஸோ அதனாலதான் எல்லா மனுஷங்களுமே ரெட் ஐஸால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குகைக்குள்ள நிறைய மிருகங்களும் நிறைய மனுஷங்களுமே கூட இந்த ரெட் ஐயால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த SCP ஃபவுண்டேஷன் உள்ளவங்க ரீசர்ச் பண்றாங்க. அதை பத்தி ரீசர்ச் பண்றாங்க இல்லையா. ஸோ ஏதாச்சும் புது விஷயம் கிடைச்சாலே ரீசர்ச் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இதையும் ரீசர்ச் பண்ணியிருக்காங்க. இதை ரீசர்ச் பண்ணோன்னே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இதை பத்தி விஷயங்கள் தெரிய வருது. இந்த ரெட் ஐஸை தொட்டாவே நம்ம அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடுவோம், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்ம அப்படியே இறந்து போயிருவோம். ஸோ அந்த ரெட் ஐஸை தொட்டு வெளியில வந்து தான் ஒரு சில பேர் இறந்து போயிருக்காங்க இல்லையா. அது அந்த குகையிலேருந்து வெளியே வந்தனாலதான் இவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சு இல்லையா. அது பிறகு தானே அந்த குகையை கண்டுபிடிச்சு போயிருப்பாங்க. ஸோ இந்த வெளியில விழுந்து கிடந்திருக்க மனுஷங்களை ரீசர்ச் பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்கள யார் தொட்டாலுமே கூட அவங்களும் ரெட் ஐஸால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருவாங்க. அது எப்படி இறந்து போறாங்கன்னா, அவங்க தொட்ட உடனே என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட பிளட் இருக்கு இல்லையா, பிளட் ஃபுல்லாவுமே ரெட் ஐஸால பாதிக்கப்பட்டு அது வந்து பிளட் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிரும். ஃப்ரீஸ் ஆகி அந்த பிளட்டே ரெட் ஐஸா மாறி அந்த உடம்பு பூரா ரெட் ஐஸ் ஆகி அப்படியே அவங்க ஒரு ஐஸ் கட்டிக்குள்ள இருக்க மாதிரி ஆயிரும். அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க, அப்படியே இறந்து போயிடுவாங்க. ஸோ வெளியில கிடந்தவங்க இன்னும் ஒரு 5 மீட்டர் முன்னாடி
போய் விழுந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு நேரா முன்னுக்கு கடல் தண்ணி தான் இருந்திருக்குது. ஸோ அன்னைக்கு இறந்து போனவங்க இன்னொரு 5 மீட்டர் முன்னாடி போய் அந்த கடல் தண்ணியில விழுந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா உலகம் முழுவதும் இந்த ரெட் ஐஸால பாதிக்கப்பட்டிருக்கும். எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. இது கண்டிப்பா நடந்திருக்கும். ஆனா இந்த 5 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் தள்ளி இவங்க விழுந்தனால அந்த கடல் தண்ணிக்கு அந்த பாதிப்பு ஏற்படல. ஆனா இப்ப வரைக்கும் இந்த ரெட் ஐஸ் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு யாருமே கண்டுபிடிக்க கிடையாது. சோ 2வது கதை என்னன்னு கேட்டீங்கன்னா SCP-010 The Collar of Control. ஸோ அது ஒரு காலர் தான். அது இந்த நிறைய படத்துங்கள்ல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, இப்படி மொத்தமா ஒரு இரும்பால செய்யப்பட்ட ஒரு காலர் மாதிரி இருக்கும். அதை கழுத்துல போட்டு ரொம்ப சித்திரவதை பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி ஒரு காலர் தான் இதுவும். ஸோ இந்த காலருக்கு 100க்கும் மேற்பட்ட நிறைய சுவிட்சஸ் இருந்திருக்கு, விச் மீன்ஸ் பட்டன்ஸ் இருந்திருக்கு. எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி தான் இல்லையா. ஸோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ரிமோட் மாதிரி ஒன்று இருந்திருக்கு. அது ரீசார்ஜபிள் தான். அது ஷூரா ரீசார்ஜபிள் தான். அதை மறுபடியும் நம்ம ரீசார்ஜ் பண்ணி கரண்ட்ல சார்ஜ் பண்ணி நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது எப்படியாப்பட்ட காலர்னா, அந்த காலரை நம்ம யாரு கழுத்துக்காச்சும் மாட்டிட்டோம்னா அவங்கள நம்ம இஷ்டப்படி நம்ம எப்படி வேணாலும் அவங்கள ஆட்டி படைக்கலாம். அவங்க உருவத்தை மாத்தலாம், அவங்கள மாத்தலாம், அவங்க நம்ம என்ன சொன்னாலுமே பண்ணுவாங்க அப்படின்ற அளவு கூட அவங்கள நம்ம மாத்திரலாம். இந்த SCP ஃபவுண்டேஷன் உள்ளவங்க இப்படி ஒரு பெல்ட்டையும் கண்டுபிடிச்சி இருக்காங்க. அதோட சேர்த்து ஒரு ரிமோட்டையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஆக்சுவலி கையில யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட் கிடையாது, அது கொஞ்சம் பெரிய சைஸ்ல உள்ள ரிமோட். ஸோ இதை வச்சு அந்த காலரை யாரு கழுத்துல நம்ம போடுறோமோ அவங்கள ஒரு மனுஷ ரூபத்துல இருந்து ஒரு மிருகத்தோட ரூபத்துக்கு கூட நம்ம மாத்த முடியும். The last கதை is SCP-011 The Civil War Memorial. 1895 இந்த டைம் பீரியடுக்கான ஒரு சிலை தான் இந்த SCP. ஒரு சிலைய SCP சொல்றீங்களே அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த SCPக்கு சம்பந்தப்பட்ட சிலை உயிரோட இருக்கு. SCPனாலே சில பல மர்மமான விஷயங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த சிலையும் உயிரோட இருக்கு. ஸோ அந்த சிலையால தான் இருக்க இடத்த விட்டு நடந்து போக முடியும். அது கையில ஒரு கன் இருக்கும். அந்த கன்னை வச்சு யாரும் வேணா ஷூட் பண்ண முடியும். அதால என்ன வேணா பண்ண முடியும். அவ்வளவுதான். இன்னைக்கு கதை கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நாளானைக்கெல்லாம் இந்த SCP பத்தின கதைகள் ஒன்னொன்னா நான் சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்றேன். That's all from me today. Tomorrow we will see another SCP video. Bye bye.